வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நான் என்னுடைய மகளின் 2வது பர்த்டேக்கு போட்ட கோகோமெலன் தீம் கேக்கை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோட பர்த்டேன்ற காணொளி கொஞ்சத்தையும் உங்களுக்காக இணைச்சிருக்கிறேன். வாங்க பார்ப்போம். 6 இன்ச் கேக்கில் 3 லேயர்ஸில் க்ரம் கோட் போட்டு ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி எப்படி க்ரம் கோட் போடுறதுண்டும் ஃபொண்டன் கவர் பண்ணுறதுண்டும் வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ரெயின்போவை ஆல்ரெடி செய்து வச்சுருந்த நான் அந்த செய்து வச்சுருந்த ரெயின்போவையும் க்ளவுட்ஸையும் கொண்டு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். க்ளவுட்ஸை ஃபொண்டனில் க்ளவுட்ஸ் கட்டரால் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். மஞ்சள் கலர் ஃபொண்டனில் ஸ்டார் கட்டரால் வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த ஸ்டாரை இந்த கேக்கில் ஒட்டி டெக்கரேட் பண்ணுறேன். கோகோமெலன் கேக் டோப்பர் செய்து வச்சுக்கிறேன். இது ஹேண்ட்மேட் தான். நான் எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். நான் என்னுடைய டாட்டர்ஸ் இதுக்கு கலர் பண்ணி தந்திருக்கணும். பிஸ்கெட்டில் பட்டர் க்ரீமை பூசி ஒரு வேன் செய்கிறேன். ஜெலோ கலர் வேன், கோகோமெலன் தீமண்டபடியாக அதில் இருக்கிற மாதிரியே ஜெலோ கலர் வேன் செய்கிறேன். பிஸ்கெட்டை சுத்த வர பட்டர் க்ரீமை பூசினீங்கள்னு சொல்லி சொன்னாதான் ஃபொண்டன்ட் ஒட்டி பிடிச்சு க்ளீனாக நிற்கும். வேனுக்குரிய கிளாஸஸை பிளாக் கலர் ஃபொண்டனில் ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். அதோட இந்த வேனுக்கு லைட்டும் வச்சு விடுகிறேன். சில்லுகள் இல்லாமல் வேன் செய்ய முடியுமா? மறக்காமல் சில்லுகளையும் வச்சு விடணும். வேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? கேக் போட்டில் கவினை ஆண்டு பெயர் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த லெட்டர்ஸை நான் கலர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு போடுற கேக்கை கலர்ஃபுல்லாக போட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த கிளிய கேக் ஸ்டாண்டுக்கு மேலே தான் கேக் வைக்கிறேன். 2 வேன் செய்த நான் ஒரு வேனை கேக் பேஸ்லையும் ஒரு வேனை கேக்குக்கு மேலேயும் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். கேக்குக்கு கீழே கிளிய ஸ்டாண்டு ஏன் வச்ச நான் சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே நான் லைட்டிக் போட போகிறேன். கேக்கில் லேடி பேர்ட் செய்து வைக்கிறேன். கோகோமெலன் தீமில் லேடி பேர்ட்டும் இருக்குது. அதால் லேடி பேர்ட்டும் வச்சுத்தான் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். கேக்குக்கு மேட்சிங்காக கப் கேக் செய்கிறேன். இந்த கப் கேக் கோகோமெலன் தீமுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர்மெலன் மாதிரி தான் இந்த கப் கேக்கை செய்கிறேன். கப் கேக்கிலையும் லேடி பேர்ட் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இந்த கப் கேக்கை பாதி வாட்டர்மெலன் மாதிரி செய்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனுக்கு பிளாக் கலர் சீட்ஸ் இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணி விடுகிறேன். இதுதான் என்னுடைய மகளின் பர்த்டேக்கு போட்ட கோகோமெலன் கேக். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இன்னும் நான் கேக் ஸ்டாண்டில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணல. லைட்டை ஆன் பண்ணினா பிறகு கேக் எப்படி இருக்குதுன்றதை என்னை பாருங்கோ. லைட் போட்டால் பிறகு கேக் இப்படித்தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. இந்த டெக்கரேஷனை நான் முதல் நாள் இரவு செய்து வச்சுருந்தேன். நான் இந்த டெக்கரேஷன் செய்கிறதுக்கு பலூன் ஊதி என்னுடைய ஆண்டின்ற மகள் ஹெல்ப் பண்ணினவா. இந்த பர்த்டேக்கு உரிய மம் அண்ட் டாட்டர்ஸ் ட்ரெஸ்ஸஸை நான் ஸ்ரீலங்காவில் வெண்ணியில் ஒரு இடத்தை தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். நான் எங்களுக்கு என்ன கலர் விருப்பம், என்ன பேட்டர்ன் விருப்பம்ண்டு அவைகிட்ட சொன்னால் அவை தைச்சு போஸ்ட்டிலையும் அனுப்பி விடுவினோம். போஸ்ட்டுக்குரிய சார்ஜையும் ட்ரெஸ்ஸஸுக்குரிய சார்ஜையும் பே பண்ணினா சரி. டிக்டாக்கில் எஸ் அண்ட் டெய்லரிங் இருக்குது. அவை தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸை தைச்சு தந்தவை. சின்னவாவையே மெழுகுதிரிய ஊதி நூற்கட்டுமென்று விட்டோம்.
அவள் கன நேரமாக ஊதி ஊதி ஒரு மாதிரி நொத்துட்டான். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.